வணக்க மக்களே, நம்ம திருவாரூர் சட்டமன்ற தேர்தல் தாவேக வேட்பாளர் வீரமணி இப்ப நம்ம கூட இருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. நம்ம திருவாரூர்ல தாவேகாக்கு ஆதரவு எப்படி இருக்கு? தாவேக வந்தா எந்த மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? திருவாரூர்ல மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதுமே தாவேகாவுக்கு மிகப்பெரிய எழுச்சி அலை உருவாக்கிறது. தளபதி விஜய் தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மக்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவருடைய வருகையை ஒவ்வொரு இல்லத்திலும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள். இங்க பாத்தீங்கன்னா, சாமானிய மக்களுடைய ஒரே கனவாக இருக்கின்றது இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும், தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும் என்கின்ற நிலைதான் தமிழகத்திலே இன்றைக்கு பேரலையாக எழுச்சி பெற்று வருகிறது. அதுதான் திருவாரூரிலும் இங்கே இருக்கின்ற இளைஞர்களும் இளைஞிகளும் இங்கே பெண் தாய்மார்களும் மிகப்பெரிய ஆதரவை நல்கி வருகிறார்கள். இது உள்ளபடியே களத்துக்கு செல்கின்ற எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகின்றது. இன்னொன்னு கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், திருவாரூருக்கு தாவேகாவுடைய மாற்றங்கள் எந்த மாதிரி இருக்கும் எதிர்பார்க்கலாம்? இப்ப திருவாரூரை பொறுத்தவரையிலும் முழுக்க திருவாரூர் தொகுதின்னு சொல்லும்போது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அத்தனை தொகுதியில தான் சேரும். திருவாரூர் முழுக்க விவசாய பகுதி. விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் சொல்லாவண்ண துயர்ல தான், பேரிடர்கள்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வருஷம் மழை வரும், இன்னும் வருஷம் வறட்சி வரும். இதுக்கு இடையில வாழ்நாளையே போராட்டத்திலேயே போராடி வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் தான் இங்க இருக்கின்றார்கள். ஆனால் இந்த மாவட்டத்தில் உள்ள எண்ணற்ற இளைஞர்கள் படித்து வேலை இல்லாமல் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், வெளி மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள், வெளி மாவட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும். இங்கே உள்ளூரிலே கிடைக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்துக் கொண்டு, விளைபொருட்களை வைத்துக் கொண்டு, விவசாய பின்னணியாக வைத்துக் கொண்டு எண்ணற்ற சிறு குறு தொழில்களை உருவாக்கி எங்களுடைய தம்பிமார்கள் இன்னொரு வேலைக்காக வாழ்வாதாரத்திற்காக இன்னொரு இடம் தேடி செல்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். திருவாரூரிலே மிகப்பெரிய விவசாயத்தை சார்ந்த தொழில்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில வடபாதி மங்கலத்துல அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய சக்கரை ஆலை இருந்துச்சு. நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு 5000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை தந்துச்சு. அங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இன்றைக்கு அந்த தொழிற்சாலை நின்று போய்விட்டது. அதை மீண்டும் கடந்த கால ஆட்சியாளர்கள் மீண்டும் அதை கொண்டு வர முயற்சிக்கவில்லை. இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நாங்கள் கையில் எடுத்து இந்த விவசாயம் இருக்கின்ற அதே சமயம் இன்றைக்கு தொழில்கள் பல்வேறு தொழில்கள் வருவதற்கும் நாங்க முயற்சி எடுப்போம். தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மக்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.